ஒரு மசாலா கோழி குழம்பு தான் இன்றைக்கி காணொலியாக காட்டப்படும். நெய் சோத்துக்கு மட்டும் இல்லைண்ணா, முட்டையே வச்சு சாப்பிடல மாட்டேதுண்ணா. இந்த விதமாக குழம்பு சாப்பிட்ருக்கேன். ஆனால் இது ஒரு வித்தியாசமான குழம்புண்ணா, நல்லா அட்டகாசமாக இருக்குது. வணக்கம் கட்டத கையில் நேயர்களே, இன்னைக்கு மக்களுக்கு ஒரு காம்போ ஆஃபர் கொடுக்க போகிறோங்க. காம்போ ஆஃபர்? ஆமாங்க. அது என்னங்க காம்போ ஆஃபர்? காம்போ ஆஃபர்னா நிறைய பேர் குழம்பு செய்யணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. அந்த மாதிரி ஒரு வித்தியாசமான குழம்பு தான் அது. இட்லிக்குனா இட்லிக்கு தனியாக, டிஃபனுக்கு தனியாக, தோசைக்கு தனியாக, பிரியாணிக்கு தனியாக, புலாவுக்கு தனியாக, நெய் சோறுக்கு தனியாக, இந்த மாதிரி தனித்தனியாக தான் நம்ம செய்யணும். ஆனால் இன்றைக்கி செய்கிறது பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே சேர்த்துக்கிற மாதிரி ஒரு மசாலா கோழிக்கறி கிரேவி செய்ய போகிறோம். நீ என்ன தனித்தனியாக கோழிக்கறி செஞ்சால் தான் சாப்பிடுவா? இல்லை கோழிக்கறி செஞ்சாலும் சாப்பிடுவில்ல? கோழிக்கறி செஞ்சாலே சாப்பிடுவேன். மசாலான்னு சொல்கிறாரு, மசாலாவில் தான் விஷயம் இருக்குதுன்னு நினைக்கிறேன்ப்பா. அதாவது பார்த்திங்கன்னா இந்த கோழி குழம்புக்கு ஒரு முக்கியமான மசாலா ஒன்று ரெடி பண்ண போகிறோம். அது பார்த்திங்கன்னா 2 வகையான பொருட்களை பயன்படுத்தும். ஒன்று பார்த்திங்கன்னா வாசனை பொருட்கள், இன்னொன்று நம்ம உடம்புக்கு ஆரோக்கியமான பொருட்கள். இது ரெண்டுமே சேரும் போது ஒரு கார சுவை வரும். அந்த கார சுவையோட இந்த குழம்பை நம்ம செய்கிறது தான் அவ்வளோ சுவையாக இருக்கும். சாப்பாட்டுக்கும் அட்டகாசமாக இருக்கும். இந்த புலாவு, நெய் சோறு, பிரியாணி இதுக்கும் ஒரு சூப்பரான ஒரு சைட் டிஷ்ஷாக இருக்கும். நம்ம இட்லி, தோசை, இன்னும் சொல்லப்போனால் இந்த ஊத்தாப்பத்துக்கெலாம் அட்டகாசமாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு குழம்பு தான் இது. ரொம்ப 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 டேஸ்ட்டாக இருக்கும். பார்க்கறதுக்கு அவ்வளோ அட்ராக்ஷனாகவும் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு மசாலா கோழி குழம்பு தான் இன்றைக்கி காணொலியாக காட்டப்போகிறோம். எதுக்கு இது மசாலா கோழிக்கறி கிரேவின்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முக்கியம் மசாலா தாங்க. இருக்கப்பட்டவங்களாக இருந்துச்சுன்னா மட்டனில் பண்ணலாம், இல்லாதப்பட்டவங்களாக இருந்துச்சுன்னா முட்டையில் பண்ணலாம், இல்லை மீனில் பிடிக்குன்னா மீனில் பண்ணலாம், ஏங்க காய்கறியில் கூட செய்யலாங்க. எந்த காய்கறியாக இருக்கட்டும், மீனாக இருக்கட்டும், மட்டனாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே செய்யலாம். ஆனால் முக்கியமானது இந்த மசாலா தான். நான் இன்றைக்கி ஸ்பெஷலாக இந்த மசாலா சிக்கனு கூட என்னென்ன விருந்தெல்லாம் கொடுக்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நெய் சோறு, கேசரி, இன்றைக்கி அவிச்ச முட்டை, தண்ணி பாட்டிலு, வாழைப்பழம், வண்ண தயிர் பச்சடி, தட்டப்பட்டலான விருந்து கொடுக்க போகிறேன்னா. இவ்வளோ விருந்து கொடுப்பது யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா, திருமதி செந்தா சகோதரி அவர்களுடைய பிறந்தநாளுக்காக அவங்க குடும்பத்தார் சிங்கப்பூர்லேருந்து இந்த விருந்து கொடுக்குறாங்க. இன்று பிறநாள் காணும் அந்த சகோதரி உயர் புகழுடனும் நீண்ட ஆயுளுடனும் நிறை செல்வத்துடனும் வாழ்ந்து இன்னும் கஷ்டப்படுற ஏழை எளிய மக்களுக்கெல்லாம் மீண்டும் மீண்டும் உதவணும் என்று கட்டது கையில் குடும்பத்தின் சார்பாகவும் இன்னைக்கு பசியார போகிற ஏழை எளிய மக்களின் சார்பாகவும் பிறந்த நாள் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். மசாலா கோழிக்கறி குழம்புக்கு தேவையான பொருள் பார்க்கலாம் ஐயா. பார்க்கலாம். இருக்குது, பார்க்கலாமா? செக்கெண்ணெய், சுத்தமான எள்ளெண்ணெய், மிளகு, சோம்பு, ஜீரகம், பட்டை, ஏலக்காய், கிராம்பு, அன்னாச்சிப்பூ, உரிச்ச பூண்டு, சீவி வெட்டி வச்ச இஞ்சி, உடைச்ச முந்திரி, வெட்டி வச்ச பெரிய வெங்காயம், புதினா தரை, கொத்தமல்லி, காஷ்மீரி மிளகாத்தூள், மஞ்சத்தூள், தூள் உப்பு, புதினா, இதோட சூப்பராக வெட்டி கழுவி வச்ச கோழிக்கறி. நம்ம பண்ண போகிற கோழி குழம்போட பேரே பார்த்திங்கன்னா மசாலா கோழி குழம்பு தான். அதுக்கு இப்போ மசாலா ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு உருளையை வச்சாச்சு. உருளையை வச்சு கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கிறோம். ஒரு 70 ml எண்ணெய் சேர்த்துக்கிட்டு அதிலே நம்ம வறுசலாக மசாலா பொருட்கள், வாசனை பொருட்கள்லாம் சேர்ப்போம். அதே ஆர்டரில் சேர்த்து நீங்களும் வறுத்து நல்லா தண்ணி ஊற்றி அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்துங்க. 70 ml 1 கிலோ கறி. 1 கிலோக்கு எப்பயுமே 1 கிலோ தான். எண்ணெய் இப்போ மிதமான சூட்டில் இருக்குது. ஃபஸ்ட்டு மிளகு 1 கிலோவுக்கு 1 டேபிள் ஸ்பூன் மிளகு சேர்த்துக்குங்க. அதே 1 டேபிள் ஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துங்க. மிதமான சூட்டில் இருக்கட்டும். மிளகு, சோம்பு எப்படி 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்தோமோ அதே 1 டேபிள் ஸ்பூன் அளவு ஜீரகமும் சேர்த்துங்க. ஒரே ஒரு நட்சத்திரப்பூ, ஒரு கிலோவுக்கு 4 பட்டை, ஒரு 6 ஏலக்காய், ஒரு 5 கிராம்பு. பட்டை நல்ல வாசனைக்கு, கிராம்பு காரமும் கொடுக்கும், வாசனையும் கொடுக்கும், ஏலக்காய் நல்ல வாசனைக்கு. என்ன எண்ணெயிலே மிதக்க விடுறீங்க? 65-70 பேருக்கு சமைக்கிறோம். அதுக்காக இந்த மாதிரி தான் எண்ணெயில் போட்டு தான் நம்ம மசாலா வறுக்கணும். அந்த மசாலா சத்தம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி கேட்கணும். அப்போ தான் வறுபட்டுருச்சுன்னு அர்த்தம். ஒரு 15 பல்லு பூண்டு, ஒரு 2 துண்டு பெரிய துண்டு இஞ்சி இந்த மாதிரி நறுக்கி சேர்த்துங்க. இது சேர்க்கறதுக்காக தான் நம்ம எண்ணெய் சேர்த்துருக்கோம். கரெக்டாக. அப்போ இது நல்லா எண்ணெயிலே நல்லா வதங்கி வரும். அடுத்து ஒரு 5 முந்திரி பருப்பு சேர்த்துங்க. இது ஒரு ஆப்ஷன் தான், வேணும்னா சேர்த்துக்கலாம். நம்ம ரோட்டோர உணவு கஷ்டப்படுற மக்களுக்கு எப்போவுமே தரமான உணவு தானே கொடுப்போம். அதுக்காக முந்திரியை சேர்த்துக்கிறோம். இந்த மசாலாவை நல்ல டைட்டாகவும் திக்காகவும் கொடுக்கும்.
அரவை மசாலா ரெடி ஆகிடுத்து. எண்ணெயில் வறுத்த மசாலா ரெடியாக இருக்குது. ரெடியாக இருக்குன்னா கொண்டு ஆற வச்சு அரைச்சி எடுத்துகிட்டு வர போகிறோம். நல்லா தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி கொண்டு வரணும். அந்த பேஸ்ட்டில் தான் சிக்கன் வந்து அப்போ தான் மசாலாவாக நமக்கு தெரியுமே. பவுடராக அரைச்சிடாதீங்க, தண்ணி ஊற்றாமல் அரைச்சிடாதீங்க. இந்த எண்ணெய் வந்து கொஞ்சம் காரத்தையும் கம்மி பண்ணும், நல்ல திக்னஸ் கொடுக்கும். இந்த நேரத்தில் ஒரு 100 கிராம் அளவுக்கு வெங்காயம் சேர்த்துக்கோங்க. பெரிய வெங்காயம். ஆமாங்க, ஏன்னா இந்த டிஷ்ஷுக்கு பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் சேர்த்தா இன்னும் சூப்பராக இருக்கும். நம்ம ஒரு 70-75 பேருக்கு சமைக்கிறோம், கரெக்டான நேரத்தில் மதியம் விருந்து கொடுக்கறதுனால பெரிய வெங்காயம் பயன்படுத்தும். நான் மஞ்சத்தூள் போட்டு வெட்டி வச்ச ஃப்ரெஷ்ஷான கறி. மஞ்சத்தூள் போட்டு வெட்டி வச்சிங்களா? வெட்டி வாங்கிட்டு வந்தேன், மஞ்சத்தூள் போட்டு கழுவி வச்ச கோழி கறி. இந்த பதம் வந்த உடனே கோழி கறியை சேர்த்துக்கணும். கறி போட்ட உடனே ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, 1.5 to 2 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் பொடி. நல்ல வண்ணத்துக்காகவும் சிறு காரத்துக்காகவும். இந்த குழம்புல வந்து பார்த்தீங்கன்னா 2 தூள் ஐட்டம் தான். மஞ்சள் தூள், அப்புறம் வந்து காஷ்மீரி மிளகாய் தூள். தக்காளி கிடையவே கிடையாது இந்த குழம்புக்கு. இந்த நேரத்தில் உப்புத்தூள் சேர்த்துவோம், தேவையான அளவு உப்புத்தூள். இந்த கோழிக்கறி பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஒரு 1/4 வேக்காடு வெந்திருக்கும். மீதி 3/4 வேக்காடு இந்த மசாலாலேயே வேகணும். இந்த மசாலா தேவையான அளவு தண்ணியிலேயே வேகணும். இதனால தான் மசாலா கோழிக்கறி. இதான் அந்த மசாலாவா? ஆமாங்க, இப்படி இருக்குது என்ன. நம்ம குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி, நம்ம மசாலா அரைச்ச தண்ணியை ஃபஸ்ட்டு சேர்த்து பார்த்துருப்பீங்க. அந்த முந்திரி எண்ணெய், அதனால் வந்து மசாலா அவ்வளோ திக்காக இருக்குது. இப்போ கறியிலையும் நம்ம போடும்போது அவ்வளோ திக்காக இருக்குது. நம்ம தேவையான அளவு இப்போ குழம்புக்கு ஏற்றளவு தண்ணி சேர்த்துக்க போகிறோம். இப்போ மசாலாக்கு ஏற்றளவு இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கணும். கறி வந்ததுக்கப்புறம் தண்ணி, இப்போ மசாலாவில் உப்பு. இப்போ நம்ம போட்டோம் இல்லைங்களா மசாலா, இந்த மசாலாலேயே ஒரு 1/2 வேக்காடு வேகும். அப்போ தான் இந்த கறி ஃபுல்லாக இந்த மசாலா ஏறும். காம்பு ஆஃபர் சொன்னோம் இல்லைங்களா. இப்போ நீங்கள் வீட்டில் வந்து ரசம் சாதம், தயிர் சாதம், சாம்பார் சாதம், இந்த மாதிரி வெரைட்டி ரைஸ்க்கெல்லாம் நான்வெஜ்ஜில் வந்து சாப்பிட்ணுன்னு நினைப்பீங்க. அவங்க வந்து இதே பதத்தில் கறி வெந்த உடனே ஆஃப் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு தொக்கு. இதே இது இட்லி, தோசை, இந்த மாதிரி டிஃபனுக்கு சாப்பிட்றீங்க அப்படின்னா இதுலேயே ஒரே ஒரு துண்டு தேங்காய் அரைச்சி ஊற்றுனீங்கன்னா டிஃபனுக்கு. இப்போ இதுலேயே தாராளமாக கொஞ்சம் தண்ணி ஊற்றுனீங்கன்னா வெள்ளை சாதத்துக்கு. அளவான தண்ணியை ஊற்றுனீங்கன்னா இன்றைக்கி நம்ம செஞ்ச நெய் சோறுக்கு. இதுதான் காம்போ ஆஃபர். காம்போ ஆரம்பத்தில் சொன்னது தானா? இப்படி ஒரு வறுவல் மாதிரி வச்சா இப்படி இருக்கும். இப்போ மசாலாலேயே கறி வந்திருக்கு. இந்த நேரத்தில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்க போகிறோம். நம்மளுடைய குழம்புக்கு ஏற்ற அளவு தண்ணி சேர்த்துக்கிறோம். நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி குழம்பு வந்துச்சா? சூப்பராக இந்த மசாலாலேயே கறி வெந்து இந்த எண்ணெயெல்லாம் அழகாக பிரிஞ்சு மேலே வந்திருக்குங்க. இந்த நேரத்தில் சும்மா ஒரு கொஞ்சோண்டு புதினா தலை, மல்லித்தலை 2வே போட்டு ஒரு கிண்டணும்னு வைங்களேன். ஏற்கனவே நல்ல மணமாக இருக்குது, இன்னும் மணமாக இருக்கும். புதினா சேர்த்தாச்சு, புதினா சேர்த்து வச்சுங்க, மல்லித்தலை சேர்த்துக்கிறோம். கல்யாணம் விட்டு துளசி பொன்னி நெய் சோறுண்ணா. துளசி பொன்னியில் பண்ணுறீங்க? ஆமாம், நெய்யை ஊற்றுறோம். வழக்கம் போல் பைனாப்பிள் கேசரி ரெடினா. வழக்கம் போலவா? வழக்கம் போல். தம் உடச்சலாமாப்பா? தம் உடச்சிடலண்ணா. என்ன ஒரு வாசனை, கமக்கு. துளசி பொண்ணு கூட உதிரியாக எடுத்துருக்கோம் இல்லையா? ஆமாங்க, தகன்னு மின்னுதா? என்னதுங்களா, நம்ம கூட இருந்தவங்களுக்கு இந்த மனம் மல்லி புதினா போகிறதுக்கு முன்னாடியே வந்து 2 பேரும் எஸ்கேப்புங்க. சாப்பாடு பாருங்க. அடுத்தது நெய் சோறு, அவிச்ச முட்டை, வண்ண வெங்காய பச்சடி, பைனாப்பிள் கேசரி. சாப்பிட்டு பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லுங்கய்யா. இது அப்படியே விருந்து கொடுத்துருக்கோமே, பிறந்த நாள் விருந்து கொடுத்துருக்கோமே. வாழைப்பழமும் வாட்டர் பாட்டில் அங்கே இருக்குது. அப்போ அதுக்கு பதிலாக நான் ஜக்கில் தண்ணி தந்துடுறேன், நீங்கள் சாப்பிடுங்க. மசாலா கோழிக்கறி குழம்பு இறக்குங்க, சாப்பிடுவோம். அப்படியே வேற லெவல்ண்ணா. ஏன் ஜான் மாஸ்டர் கம்மியாக போட்டுக்கிறீங்க? ஐயா கம்மியாக போடுறீங்க?
உங்களுக்கு இது எனக்கா? ம். ஐயா, மக்களுக்கு எப்படி கொடுப்போமோ அதே மாதிரி தான் நாங்களும் சாப்பிடுவோம். விருந்து ஆரம்பிங்க. விருந்த நாள் விருந்து. அந்த நாள் விருந்து விரும்பி ஆரம்பிக்கிறோம். ஒரு பழமொழி சொல்லுவாங்க, விருந்தும் மருந்தும் 4 நாளைக்கு. 3 நாள். 3 நாளையா? 3 நாளா? நமக்கு ஆண்டு ஃபுல்லாக இருக்குது. இதுக்கு காரணம் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு இந்த மாதிரி மக்களுக்கு உதவி பண்ண சொல்கிற ஸ்பான்சருங்க. அவங்கனால தான் நம்மளுக்கு விருந்து. அதனால தான் ஏழை மக்களுக்கும் விருந்து. நெய் சோத்துக்கு மட்டும் இல்லைண்ணா, முட்டையே வச்சு சாப்பிடல மாட்டேதுண்ணா. இந்த கிரேவி இப்போ எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அரைச்ச அந்த அரவை, அந்த சோம்போட மனம், பட்டகிராமோட மனம், இந்த காஷ்மீரி மிளகாயத்தோட வண்ணம், இதெல்லாம் சேர்த்து ஒரு புதுவிதமான ஒரு கிரேவி தாங்க இது. நிறைய டைம் நம்ம வந்து சிக்கன் மசாலா பண்ணியிருப்போம். ஆனால் இந்த மசாலா கோழிக்கறி வந்து டோட்டல் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இதை வந்து நம்ம காலையில் செஞ்சோம்னா கூட நைட்டு வரைக்கும் வச்சு சாப்பிட்லாம். காரணம் என்னென்னா, நம்ம தக்காளி சேர்க்கல, அதனால் சூப்பராக இருக்கும். அதுவும் துளசி பொன்னி நெய் சோறுக்கும் இந்த கிரேவிக்கும் அல்டிமேட்டுங்க. இது முடிக்க நான் வெங்காய பச்சடி கூட தொடலை. அந்த அளவு இந்த நெய் சோறுக்கு இந்த மசாலா கோழி குழம்பு அவ்வளோ சூப்பராக இருக்குது. சிக்கன் பார்த்திங்கன்னா மூணு விதமாக வந்தது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா வெங்காயத்தோடு நல்லா வதங்கி வந்தது. ரெண்டாவது நம்மளோட வறுத்து அரைச்ச மசாலா, அந்த எண்ணெய், அந்த முந்திரியோட கறி நல்லா வெந்து வந்தது. கடைசியாக குழம்புக்கு ஏற்றளவு தண்ணி. இந்த 3 விதமான சூப்பராக கறியில் அவ்வளோ ஜூஸியாக இறங்கிருக்கு. இந்த பட்டையும் ஏலக்காய் மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்தோம் பார்த்தீங்களா, அது நின்று பேசுது இந்த குழம்புக்கு. அவ்வளோ வாசனையாக அவ்வளோ செமத்தியாக இருக்குது. மசாலா குழம்பு தான். விதவிதமாக குழம்பு சாப்பிட்ருக்கேன். ஆனால் இது ஒரு வித்தியாசமான குழம்புனா, நல்லா அட்டகாசமாக இருக்குது. ஒரு கோழிக்கறி குழம்பு பக்காவாக அட்டகாசமாக வச்சுருக்கோம். திருமதி செந்தா சகோதரி அவங்களுடைய பிறந்தநாளுக்காக ஏழை எளிய மக்களுக்கு தட்டப்பட்டலான விருந்து ஏழை எளிய மக்களுக்கு கொடுக்க போகிறேண்ணா. போலாங்களா? போகலாம். சுவை தம்பிக்கு நாக்கில் டான்ஸ் ஆடுது. மசாலா சிக்கன் குழம்பு பார்சல் கட்டலாமா? லட்டு மாதிரி உழுகுதா போட்டு அப்படியே கிரேவி அப்படியே பார்சல் பண்ணுறோம். இலை போட்டாச்சா? இலை போட்டாச்சு. நீ தான் சாப்பிட்டியப்பா ஏற்கனவே? மக்களுக்கு நான் சாப்பிட்டேன். இதுங்க ஒரு அவிச்ச முட்டை. நெய் சோறு, அவிச்ச முட்டை, மசாலா கோழிக்கறி, தயிர் பச்சடி, கேசரி, கற்பூரவல்லி பழம், ஒரு தண்ணி பாட்டில். ஓகே, காரில் ஏற்றலாமா? ஐயா, திருமதி செந்தா அவர்கள் சாப்பாடு கொடுத்துருக்காங்க. அவங்களோட பிறந்த நாளுக்காக சிங்கப்பூர்லேருந்து கொடுத்துருக்காங்க. திருமதி சகோதரி செந்தா அவர்களுடைய பிறந்தநாளுக்காக சாப்பாடு கொடுத்துருக்காங்க. ஐயா, மசாலா கோழிக்கறி குழம்பு விருந்து சாப்பிடுங்க. என்னைக்கு சீரும் சிறப்பு செல்வாக்கா இருக்கணும், செஞ்சுட்டா இருக்கணும். அடுத்த வருஷம் இன்னும் செஞ்சுப்பா செல்வாக்கா செய்யும். ரொம்ப நன்றி. 4 பேத்துக்கு அன்னதானம் கொடுக்கணும். நீங்கள் அன்னம் கொடுத்த கை அமிர்தமாக இருக்கணும், வெஞ்சனம் கொடுத்த கை குறைகள்லாம் தீக்கணும். ஆமா, திருமதி செந்தா அவர்கள் சிங்கப்பூர்லேருந்து கோழிக்கறி விருந்து கொடுத்துருக்காங்கம்மா, சாப்பிடுங்க. சிங்கப்பூர்லேருந்து அவங்க குடும்பத்தார் கொடுத்தாங்க. ஆமா, திருமதி செந்தா அவர்களுடைய பிறந்த நாளுக்காக சிங்கப்பூர்லேருந்து கொடுத்துருக்காங்கம்மா, சாப்பிடுங்க. நல்லதே நடக்கும், நல்லா இருக்கும். 100 வயசுல எல்லாரும் நல்லா இருக்கும். சாப்பிடுங்கம்மா. அம்மா, மசாலா கோழிக்கறி விருந்து இருக்கு, இதில் சாப்பிடுங்க. நன்றிப்பா ஏசப்பா, உங்களுக்கு நன்றி, கொடுத்தவங்களுக்கு நன்றி. நல்லா இருக்கும், மக்கள் நல்லா இருக்கும். சாப்பிடுங்க. கொடுத்தவங்க நல்லா இருக்குன்னு வாழ்த்துறேன். ஐயா, பிறந்தநாளுக்காக சாப்பாடு கொடுத்துருக்காங்க, சாப்பிடுங்க. கொடுத்துருங்க. அக்கா, பிறந்தநாளுக்காக கொடுத்துருக்காங்கக்கா. வாழ்த்துக்கள், ஹாப்பி பர்த்டே. அம்மா, திருமதி செந்தா அவர்களுடைய பிறந்த நாளுக்காக சிங்கப்பூர்லேருந்து கொடுத்துருக்காங்கம்மா, சாப்பிடுங்க. சாப்பிடுங்கண்ணா. சேர்ந்தவங்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள். எங்கள் சார்பாக என் குடும்ப சார்பாக உங்களை வாழ்த்துக்கிறோம். இன்றைக்கி மக்கள் பார்த்துருப்பாங்க எப்படி ஒரு அரவை கோழிக்கறி கிரேவி செய்கிறதுன்னு பார்த்துருப்பாங்க. அதை சமைச்சோம், நாங்கள் ருசித்தோம். அதே போல் கஷ்டப்படுற ஏழை எளிய மக்களுக்கு கொண்டு போயிட்டு சிறப்பான முறையில் கொடுத்தோம். அவங்களும் எவ்வளோ சந்தோஷப்பட்டாங்கன்னு பார்த்துருப்பாங்க. இன்றைக்கி அந்த ஏழை மக்களாக சந்தோஷமாக இருக்கிறதுக்கு காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, செந்தா சகோதரி அவங்களுடைய பிறந்த நாளுக்காக அவங்கள வாழ்த்தி உணவு கொடுத்தவங்க அவங்களுடைய குடும்பத்தார் சிங்கப்பூர்லேருந்து கொடுக்க சொன்னாங்க. நாங்களும் சிறப்பான முறையில் கொண்டு போய் கொடுத்துருக்கோம். ஏழைகளோட ஆசீர்வாதமும் கட்டுறது கையில் குடும்பத்தின் ஆசீர்வாதமும் அந்த இன்று பிறநாள் காணும் சகோதரிக்கு போய் சேர்ந்து இன்னும் கஷ்டப்படுற ஏழை எளிய மக்களுக்கெல்லாம் மீண்டும் மீண்டும் உதவணும் என்று கட்டுறது கையில் குடும்பத்தின் சார்பாகவும் இன்னைக்கு பசியார்ன ஏழை எளிய மக்களின் சார்பாகவும் பிறந்த நாள் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம்.
இதேமாரி உதவிகள்லாம் நீங்களும் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா எங்கள் சேனலில் கீழே வர நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். கட்டுறது கையில் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. ஃபேஸ்புக்கில் பேஜ் இருக்குது, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம்லையும் பேஜ் இருக்குது, கட்டுறது கையில் பாண்டி, அந்த பேஜையும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுவது கட்டுறது கையில குடும்பம். பாய்.